உன் வாழ்வில் 2 தருணங்கள் முக்கியமானவை. ஒன்று நீ பிறந்த தினம், மற்றது அதன் காரணத்தைக் கண்டறியும் தினம். துன்பத்தில் தூரமாக இருந்தவன் இன்பத்திலும் தூரமாக இருக்கட்டும், நெருங்க அனுமதிக்காதே. பார்வைக்கு எல்லாருமே மனித ஜாதிதான், பழகிப்பார், பாதிக்கு மேல மிருக ஜாதிதான். பழகும் அனைவரிடமும் ஒருவன் நல்ல பெயர் வாங்குகிறான் என்றால் அவனிடம் கவனமாக இருங்கள். அவன் அனைவரிடமும் நடிக்கிறான் என்று அர்த்தம். உன் வாழ்வில் 2 தருணங்கள் முக்கியமானவை. ஒன்று நீ பிறந்த தினம், மற்றது அதன் காரணத்தை கண்டறியும் தினம். யானையிடம் இருந்து 1000 அடி விலகியிருங்கள், குதிரையிடம் இருந்து 100 அடி விலகியிருங்கள், கொம்பு உள்ள மிருகத்திடம் இருந்து 10 அடி விலகியிருங்கள். ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்யும் மனிதர்கள் இருக்கும் ஊரை விட்டே விலகியிருங்கள். அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை, அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை. உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கூறுவார். கோபத்தில் பொறுமை இழக்காதே, வேகத்தில் வார்த்தை விடாதே, கவலையில் கண்ணீர் விடாதே, பழகியவரை பாதியில் விடாதே, விலகியவரை தேடிச் செல்லாதே. கெட்டவனாக இருந்தாலும் அவனிடம் காசு இருந்தால் இந்த சமூகம் அவனை கடவுளாக மதிக்கிறது. நல்லவனாக இருந்தாலும் அவனிடம் காசு இல்லை என்றால் இந்த சமூகம் அவனை மனிதனாகவே மதிப்பதில்லை. மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறுபவர்களிடம் இருந்து இந்த உலகமும் உறவும் சற்று விலகியே நிற்கிறது. நல்ல தம்பதியர் யார் என்றால் அவரை திருத்தவே முடியாது என்பதை உணர்ந்த மனைவியும் இவளுடன் பேசவே முடியாது என்பதை புரிந்த கணவனும் சேர்ந்து வாழ்வதே. உறவுகள் உன்னோடு இருக்கும்போது கடவுளின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும்போது கடவுளே உன்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய தவறை நீ உணராதவரை நீ மற்றவர்களை குறை சொல்லி கொண்டே இருப்பாய். மனிதன் இறந்தால் இடுகாடு, ஆனால் வாயில்லா ஜீவன்களுக்கோ மனிதனின் வயிறே இடுகாடு. இறைவன் படைப்பில் ஏன் இந்த இடர்பாடு? இன்பமும் துன்பமும் வேண்டும். துணியை 2ஆக வெட்டும் கத்திரிக்கோலும் அதை ஒன்றாக சேர்க்கும் ஊசியும் சேர்ந்து இருந்தால்தான் ஆடை உருவாகும். பின் வாழ்க்கைக்கு மட்டும் எப்படி முரண்பாடு? உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாயிரு. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல இதயங்களை பார்ப்பது கடினம், நல்ல இதயத்துடன் பேசுவது அதிர்ஷ்டம், நல்ல இதயத்துடன் நட்பு வைப்பது வரம். நமது கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தை நமக்கு பிடிக்கும். நமது நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்திற்கே நம்மை பிடிக்கும். கிடைக்காதவனுக்கு ஏக்கமாக இருக்கும், கிடைத்தவனுக்கு அலுத்து போயிருக்கும். ஆசை என்பது அவ்வளவே. நிம்மதி இல்லை என்று வருத்தப்படாதே, நல்லவங்களுக்கு என்றுமே அது கிடையாது. பசிக்கும் போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை. தந்தைக்கும் கடவுளுக்கும் சிறு வித்தியாசம்தான். எப்பவுமே கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள், இருக்கும் வரை தெரியாதவர் தந்தை. ஒரு பெண்ணை ரசிக்க வைப்பதோ சிரிக்க வைப்பதோ காதல் இல்லை. வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன்னு நினைக்க வைப்பதுதான் உண்மையான காதல். காகித பூக்களில் வண்டுகள் மொய்ப்பதில்லை, காசில்லாதவனை உறவுகள் மதிப்பதில்லை. ரயில் போனால்தான் தண்டவாளம் தெரியும், சிலருடன் பழகி பார்த்தால்தான் அவரவர் வண்டவாளம் புரியும். கொடுத்து கொண்டே இரு, நீ யார் என்று பிறருக்கு தெரியும். கொடுப்பதை நிறுத்திப்பார், அவர்கள் யார் என்று உனக்கு தெரியும். அளவுக்கு மீறிய அன்பை நீ யார் மேலாவது வைத்தால் உயிரோடு இருந்து கொண்டே நீ மரணத்தை அனுபவிப்பாய். இனிமேல் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கும் போதுந்தான் எவனாவது வந்து நல்லா இருக்கியான்னு கேட்டுடுறான். 1000 கஷ்டங்களை மனதில் ஒளித்து வைக்க பெண்களுக்கு காலம் கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை ஒண்ணுமில்லை,
பேரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது, அந்த அளவுக்கு மறக்க வேண்டும் பாசம் என்ற வேஷம் போட்ட துரோகிகளை. முட்டாள் பட்டம் கிடைப்பதற்கு அறிவில்லாமல் இருக்க தேவையில்லை, அதிக அன்போடு இருந்தால் கிடைத்துவிடும். மனைவி கணவனை திட்டுவது குளத்தில் கல் எறிவது போல, ஆனால் கணவன் மனைவியை திட்டுவது தேன்கூட்டில் கல் எறிவது போல. எல்லா உயிர்களுடன் அன்பாயிருங்கள், ஆனால் மனிதர்களிடத்தில் மட்டும் விழுப்பாயிருங்கள். மீண்டும் மீண்டும் சந்தித்து கொண்டே இருப்போம். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருத்துகளையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ.